நம்முடைய வாழ்க்கையில அந்த முள்ளு அப்படிங்கிற ஒரு பாவம் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். நிறைய வேளையில குத்திக்கிட்டே இருக்கும். நம்ம நடந்து போற வழியில முன்னாடி இருக்கும், அந்த பாவமானது நம்ம முன்னாடி இருக்கும். ஏதோ ஒரு துன்பமாக அந்த முள்ளு நமக்கு முன்னாடி இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மகனே அது முள்ளுப்பா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி, இது உன்னுடைய பாதை அப்படின்னு சொல்லி தெளிவா காட்டுறாரு. அதனால காட்டுறதுனாலதான் நம்ம ஆண்டோடைய பாதத்துல நம்ம ஈஸியா நம்ம வந்து போய் சேர முடியுது. இதே போல பைபிள்ல இருக்கிற ஒரு நபரை குறிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபு அப்படிங்கிற ஒரு நபரு பைபிள்ல இருக்கிறாரு. முதல்ல இந்த முள்ளுகள்ல நடந்துட்டு இருந்தாரு. முதல்ல அவர் வந்து எல்லாரும் ஏமாத்தி ஏசாவை ஏமாத்தினாரு. சிரேஷ்ட புத்திர பாகத்துக்காக ஏசாவை ஏமாத்துறாரு. ரெண்டாவது தன் தகப்பனாரை ஏமாத்துறாரு. இந்த மாதிரி அந்த யாக்கோபு வந்து அடுத்தடுத்து ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. அந்த முள்ளுள்ள பாதையில் நடந்துகிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாக்கோபை தொடுறாரு. மகனே, உன்னை குறிச்சு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ஒரு சொப்பனத்தை பார்த்த உடனே மனம் திரும்பி